Hello students, hope you're all doing good. So again, line by line series of class 9th. இன்னைக்கு வந்து நம்ம history பார்க்க போகிறோம். chapter 4 early humans and the beginning of civilization. ஓகே, இது வந்து முழுக்க early histories, அதாவது எப்படி ஹியூமன்ஸ் வளர்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அது நம்ம எப்படி படிப்படியாக இவால்வ் ஆனோம், எப்படி வந்து குரூப்பாக வாழ கற்றுக்கிட்டோம், ஹண்டிங்லேருந்து எப்படி அக்ரிகல்ச்சர் மாறி இப்படி ஒரு பெரிய சிவிலைசேஷன் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த சாப்டர் இருக்குது. டோட்டலி early history. It is not about India, not about this, like how early mans have lived and அது அவங்க எப்படி சிவிலைஸ் ஆனாங்க அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் இஸ் ஆல் அபவுட். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் இன் திஸ் சாப்டர் வி ஹேவ் தி 3 questions to be answered. என்னென்ன அப்படின்னா, how did the humans live on earth before the beginning of a civilization? ஓகே, before the beginning of civilization அப்படின்னா இப்போ சிவிலைசேஷன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அதாவது அது வந்து ஒரு ஹியூமன் ஸ்டேஜ் தான், அதாவது அவங்க ஒரு சொசைட்டியாக, ஒரு ஹியூமன் சொசைட்டி தான். அங்கே பீப்புள் எல்லாரும் ஒன்றா வாழ்வாங்க. இந்த பர்மனெண்ட் செட்டில்மெண்ட்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு வீடு, அவங்களுக்குன்னு ஒரு கேஜ் ஒரு சம்திங் லைக் தட், கேவ், அந்த மாதிரிலாம் அவங்க வாழ்வாங்க. அங்கே அக்ரிகல்ச்சர்லாம் டெவலப் ஆகியிருக்கும், சிட்டிஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், அவங்க ட்ரேட் பண்ணிப்பாங்க. பக்கத்தில் ஒரு சிவிலைசேஷன் இன்னொரு ஊரில் இருக்கவங்க வந்து ட்ரேட் பண்ணிக்குவாங்க. அவங்களாம் ரைட்டிங் ஃபார்ம்ஸ் ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் ஹியர் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. லைக் தே ஹேட் தேர் ஓன் லீடர்ஸ், எப்படி அவங்கெல்லாம் அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கிறது, அண்ட் தே ஹேவ் சம் கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் தட் தே ஹேவ் ஃபாலோட். இதில் முக்கால்வாசி நிறையா ஆஸ்பெக்ட்ஸில் இருந்தது அப்படின்னா நம்ம அதை சிவிலைசேஷன்னு சொல்லுவோம். பட் ஏர்லி முன்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஏர்லி மேன் டைமில் தேவர் ஆல் லைக் குட்டி குட்டி குரூப்ஸாக இருப்பாங்க. ஒரு குகையில் தான் வாழ்ந்துருப்பாங்க. பெருசாக ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் க்ளாத்திங் இருக்காது. சின்ன சின்ன டூல்ஸ் வச்சு அங்கங்கே கிடைக்கிற அனிமல்ஸை ஹண்ட் பண்ணி வாழ்ந்துருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு பிஃபோர் த சிவிலைசேஷன். ஆஃப்டர் சிவிலைசேஷன்னா இப்போ நம்மளுக்குன்னு ஒரு ஊர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வி ஆர் நாமக்கல்னா, நான் நாமக்கல்லில் இருக்கேன், நாங்கள் ஒரு ஊராக இப்போ எல்லோரும் இருக்கோம். ஸோ இந்தியாவில் இருக்கோங்க, பெங்களூரில் இருக்காங்க, எங்கே வேணாலும் எனி பிளேசஸ் வி ஆர் ஆல் சிவிலைஸ்ட் நவ். வி ஹாவ் அவர் ஓன் பிளேஸ் டு லிவ். இங்கே ஒரு நம்மளுக்குன்னு ஒரு செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது, நம்மளெல்லாம் கவர்ன் பண்ணுறாங்க, நம்ம அக்ரிகல்ச்சர் நடக்குது, நம்மளுக்கான ஃபுட் ரிசோர்ஸஸ் நம்மளே பார்த்துக்கிறோம். இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் சிவிலைசேஷன். ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முன்னாடி, சிவிலைசேஷன்ஸ்க்கெலாம் முன்னாடி எப்படி ஹியூமன்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் we will answer that. And how did the human communicate before writing was invented? அதாவது இப்போது எழுத்து அப்படின்னு ஒன்று இல்லாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அவங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க. கம்யூனிகேஷன் மேபி ஸ்போக்கன் லாங்குவேஜஸ் இருந்திருக்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட் எல்ஸ் தே ஹேட். ஓகே, இங்கேருந்து பக்கத்து ஊரில் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன ரிட்டன் ஃபார்ம்ஸ் இல்லாமல் எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதான். How are archaeology helpful in understanding our past? ஓகே, இப்போ வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது அப்படின்னா, நம்ம போய் இப்போ கோயிலெல்லாம் கல்வெட்டு இருக்குன்னா அதெல்லாம் படித்து பார்க்கும்போது we know that இந்த ராஜா வந்தாங்க, இவங்க வந்து நிறைய இந்த கோயிலுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அப்போ ரிட்டன் ஃபார்மே இல்லாத போது எப்படி நம்ம இப்படி ஒரு மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ ரிட்டன் எவிடன்ஸ் இருந்தால் ஓகே, இப்படி ஒருத்தங்க வாழ்ந்தாங்க போல், இப்படி ஒன்று இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ அது ரிட்டனே இல்லாத போது நம்ம எப்படி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். அண்ட் ஹவு டிட் ஏர்லி சிவிலைசேஷன் இன்ட்ராக்ட் வித் ஒன் another, ஈச் அதர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊர் இருக்கோம்னு வச்சுக்கோமே, நம்மளை சுற்றி அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் தள்ளி தான் இன்னொரு ஊர் இருக்குது. பட் இப்போது நம்ம இந்த வேர்ல்டு ஒரு 2 daysல நம்ம எங்கே போகணுன்னு நினச்சாலும் வேர்ல்டில் எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்டு நம்ம போகணுன்னாலும் இப்போ போக முடியும். பட் திங்க் அபவுட் ஸோ மெனி மில்லியன்ஸ் இயர்ஸ் பேக், எப்படி ஒரு ஊரில் இருக்கவங்க இன்னும் ரொம்ப தூரம் தள்ளி இன்னொரு இடத்துல இருக்கவங்க கிட்ட எப்படி அந்த சிவிலைசேஷன்ஸ் பேசியிருந்தாங்களா, இல்லை பேசாமல் இருந்திருப்பாங்களா, ஏதாவது இன்ட்ராக்ஷன் நடந்திருக்குமா, ட்ரேடு நடந்திருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தே ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் நடந்திருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, இந்த மாதிரியான கொஷின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, in the previous grades we have studied the history of various kingdoms and the empires and also learnt about the Sindhu Saraswati civilization. ஓகே, அதாவது முன்ன வந்து நீங்கள் கிங்ஸ் எம்பையர்ஸ் பற்றி படிச்சிருப்போம். இந்த வேர்டு ரொம்ப நல்லா சொல்லிப்பாங்க.
சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷனை பற்றியும் நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதாவது திஸ் இஸ் அனதர் நேம் ஃபார் ஹராப்பன் சிவிலைசேஷன். இண்டஸ் ரிவர் இருக்கு இல்லையா, அந்த ரிவர் சுற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே பீப்புள் செட்டில் ஆகி அக்ரிகல்ச்சர் பண்ணி அங்கே வந்து ஒரு ஊரோ பீப்புள் எல்லாம் வாழ்ந்தாங்க. அதுதான் வந்துட்டு சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. தெர் வாஸ் 2 rivers. Indus river is like this, it is going there, and the Indus Saraswati river was like this. ஸோ இங்கே அந்த செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருந்தது, பீப்புள் வேர் லிவிங் இன் திஸ் பார்ட் அண்ட் ஆல். ஸோ அதை தான் அங்கே சொல்கிறாங்க. ஹவு த ஹிஸ்ட்ரி ஆஃப் அ ஹியூமனிட்டி கோ பேக் மச் ஃபர்தர். In this chapter, we will explore how our earliest ancestors were, when and where they evolved, what kind of food they ate, and how they lived, and how they became what we are today. அதாவது நம்ம ரொம்ப பின்னாடி போயிட்டு அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க, எப்படி அவங்க டெவலப் ஆனாங்க, என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ருப்பாங்க, எப்படி வாழ்ந்திருப்பாங்க, ஃபோன் இல்லாமல் எப்படி இருந்திருப்பாங்க, ஸ்கூல் இல்லாமல் எப்படி இருந்திருப்பாங்க, அப்போ அவங்களுக்குன்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி நம்ம இப்போ இருக்க மாதிரி அவங்க இப்போ அப்படி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதான் நம்ம படிப்போம்னு சொல்கிறாங்க. The period before the development of writing is understood mainly through the archaeological evidences. As written language emerged at the different time in different part of the world. For example, இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோமா, இந்தியாவில் we are here, ரொம்ப கீழே நம்ம இங்கே இருக்கோமா, அண்ட் இங்கே மேலே டாப் மோஸ்ட்டில் இஃப் யூ see there are like some places here. ஓகே, ஏர்லி டைம்ஸில் இப்போ நம்ம நினச்சா ஒன் டேயில் we can go there anywhere, பட் at that time டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் இந்த ரைட்டிங்ஸ் வந்து எமர்ஜ் ஆச்சு. இப்போ நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரைட்டிங் ஃபார்மட்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம், அவங்க எல்லாம் ரொம்ப லேட்டராக வேறு ஏதோ டைமில் ஒரு டைம் ஜோன் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் அஸ், ஓகே, இன் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங். அப்போது ரைட்டிங் ஃபார்மே இல்லாத முன்னாடி எப்படி வந்து அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ், அதாவது நம்ம அதை தோண்டி பார்க்கும் பொழுது அவங்க யூஸ் பண்ண பொருள் ஏதாவது இருக்கா, அவங்களோட ஜுவல்ஸ் ஏதாவது இருக்கும், அவங்களோட மணிகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது அவங்க யூஸ் பண்ண டூல்ஸு, பாட்ஸு, இதெல்லாம் ஏதாவது ஒன்று, இதெல்லாம் எவிடன்சஸ் தான், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். இதெல்லாம் வச்சு அவங்க இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரிட்டன் ஃபார்ம் இல்லாத போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட் ஒன்லி, பட் வி ஹாவ் திஸ் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் பேஸ் பண்ணி அவங்க எங்கே வாழ்ந்தாங்க, எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் நோன் ரைட்டிங் சிஸ்டம் இஸ் அசோசியேட்டட் வித் த Sindhu Saraswati, also known as the Indus Valley Civilization or Harappan Civilization. ஓகே, அப்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பழமையாக தெரிஞ்ச ஒரு ரைட்டிங் சிஸ்டம், அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் ரைட்டிங், அந்த ஏஜ் எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு சிவிலைசேஷன் இஸ் சிந்து சரஸ்வதி, இதுக்கு இன்னொரு பேர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இல்லை ஹராப்பன் சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. அங்கே எப்படி ரைட்டிங் ஃபார்ம்ஸ் இருந்தது, ரைட்டிங்ஸ் அண்ட் என்கார்விங்ஸ் ஃபவுண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட்ஸ் such as seals and the pottery indicate that the Harappan used the pictographic scripts for writing. ஓகே, நம்மள மாதிரி இப்படி தமிழ் அப்படின்னா தமிழ் அப்படின்னு எல்லாம் இருக்காது. ஸோ அவங்க ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. See here, I'll show you some image here. இதுதான் ஹராப்பன்ஸ் யூஸ் பண்ணது. இங்கே பார்த்து அப்படின்னா I can see like இது எனக்கு அது ஃபிஷ் மாதிரி தெரியுது. ஸோ இது மாதிரி இருக்குது. இங்கே வந்து பாருங்களேன், ஒரு சக்கரம் மாதிரி லைக் த வீல் மாதிரி இருக்குது, அண்ட் இட் லுக்ஸ் லைக் சம் ஒரு ஆயுதம் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாரு வால் மாதிரி எனக்கு தெரியுது. ஐ எம் நாட் வெரி ஷுர் வாட் டஸ் திஸ் ஆல் ரெப்ரசன்ட், பட் நம்மளுக்கு இதெல்லாம் புரிகிறது இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, அண்டு எனக்கு இது சம்டைம்ஸ் பார்க்க ஒரு பர்சன் மாதிரி கூட தெரியுது. ஓகே, இந்த மாதிரி பிக்டோரல் ரெப்ரசன்டேஷன்ஸ் தான் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் அதை யூஸ் பண்ணாங்க, சீல்ஸில் அச்சு அடிக்கிறோங்க இல்லையா, இதுதான் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது. அண்ட் தென் பாட்ரிஸ், அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் பாட் மேலே இதுலெல்லாம் வந்துட்டு பிக்டோகிராஃபிக் ரெப்ரசன்டேஷனான ரைட்டிங் ஃபார்ம் தான் அவங்க வச்சுருந்தாங்க. ஹவவர் இட் ஹாஸ் நாட் yet been டெசிபேட் அப்படின்னா அது இன்னும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஓகே, இந்த மீன் சிம்பிள் அப்படின்னா இதை தான் குறிக்குது, அவங்க ஹண்டிங் போனாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இன்னும் அந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு இன்னும் புரியல, டு த வேர்ல்டு யாருக்குமே தெரியல அப்படின்னு
சொல்கிறாங்க. As a result, we still do not understand the Harappan script, also referred to the சிந்து லிப்பின்னு சொல்லுவாங்க. ஹராப்பன் ஸ்கிரிப்டுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு சிந்து லிப்பி, லைக் தமிழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த லாங்குவேஜுக்கு, அதாவது அந்த ஸ்கிரிப்டுக்கு பேர் சிந்து லிப்பி அப்படின்னு சொன்னாங்க. திஸ் இஸ் நாட் அ லாங்குவேஜ், இட் இஸ் ஒன் ரிட்டன் ஃபார்மேட். இது பேசினாங்களான்லாம் நமக்கு தெரியாது. ஓகே, other early writing system includes the cuneiform scripts of the Sumerians in Mesopotamia. ஓகே, மெசபட்டோமியான்னு ஒரு ஏரியா, இட் இஸ் லைக் ப்ரெசன்ட் டே ஈரான் அந்த சைடில் வரக்கூடிய ஒரு பிளேஸு. ஓகே, அங்கேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் தென் ஹைரோக்ளைஃபிக் ஸ்கிரிப்ட் ஆஃப் த ஏன்ஷியன்ட் எஜிப்ட்லேயும் இந்த மாதிரி இன்னொரு ஸ்கிரிப்ட்ஸ் வச்சுருந்தாங்க. both of which furnished around the same time as the Harappan civilization. Harappan civilizationல எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்ம் ஆச்சோ அதே சமயத்தில் தான் இந்த ஸ்கிரிப்ட் இன் மெசபட்டோமியா அண்ட் எஜிப்டில் ஃபார்ம் ஆச்சு. வாட் இஸ் தட்? cuneiform and then ஹைரோக்ளைஃபிக் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் cuneiform ஸ்கிரிப்ட்ஸு. ஓகே, இது ஒரு அச்சு எடுத்து வச்சுருக்காங்க, ஒரு கிளேயில் அந்த ஒரு ஸ்டோனில் இருந்ததை நம்ம எடுத்து இவங்க பிரிண்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல் லைன் பை லைன். இது ஏதோ இந்த லாங்குவேஜ் எல்லாம் பீப்புள் ஹாவ் அண்டர்ஸ்டுட் பிகாஸ் இது நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய சென்டென்சஸில் நிறைய இருந்தனால இட் வாஸ் ஈஸி ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அதே ஹைலோகிராஃபிக் பார்த்தோம் இல்லையா, அது இந்த மாதிரி பிக்டோரல் ரெப்ரசன்டேஷன்ஸ் தான். யூ கேன் see so many birds, persons are there. இந்த மாதிரி we can see here mummies மாதிரிலாம் இருக்குது பார். ஸோ the animals, the fishes and ஒரு ஹியூமன்ஸ் இங்கே உட்காந்துருக்கு மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Unlike the Harappan scripts, these scripts have been deciphered. Decipheredனா நம்மளுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதெல்லாம் புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. Mark the beginning of the historical period about 5000 years ago. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரைட்டிங் ஃபார்ம் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, யூ வில் லேர்ன் மோர் அபவுட் தெம் லேட்டர் இன் திஸ் சாப்டர். ஸோ அதை பற்றி வி வில் லேர்ன் இட். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, இது ஒரு ஹராப்பன் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஒரு சீல் தான். ஓகே, அச்சு. ஓகே, லைக் மெழுகில் அச்சு வச்சுருப்போம்ல, லைக் தேட் ஓன்லி. யூ ஹாவ் ஸ்டடிட் அபவுட் த ஹராப்பன் ஸ்கிரிப்ட் இன் யோர் ப்ரீவியஸ் கிரேட்ஸ். அப்சர்வ் தீஸ் seal carefully and discuss why the script has not yet been deciphered. Also find out what efforts have been made to decipher it. You can also use a textbook, consult your teachers and refer to the online sources. ஸோ ஏன் இதை நம்மளால் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா, மெயின் திங் இது ரொம்ப சின்னதாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைன் பை லைன் நிறைய கல்வெட்டுகள் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. பட் இங்கே பார்த்து அப்படின்னா சின்ன அவங்க யூஸ் பண்ண பொருள் மேலே, இந்த சீல் மேலே, அது மாதிரி ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. அதனால் நமக்கு அதை பற்றி பெருசாக படிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் அவங்க பேசின லாங்குவேஜுமே அது என்ன லாங்குவேஜ்னு தெரியல. இப்போ தமிழ் பற்றி ஒரு பேசிகிட்டு இருக்கோம், ஓகே, அதை பற்றி ஒரு ரிட்டன் ஃபார்ம் வரும்போது நம்மளுக்கு ஈஸியாக அது படிக்க தெரியுது, we can know it. பட் அது என்ன லாங்குவேஜ்னே நம்மளுக்கு தெரியல. அண்ட் இதை பற்றின பெருசாக ரிட்டன் ரெக்கார்ட்ஸ்னு ஒரு புக் மாதிரியோ இல்லை கல்வெட்டு மாதிரியோ இந்த ஹராப்பன் ஏரியாவில் அது பெருசாக அவங்க வச்சிடல. மேபி இட் வுட் ஹவ் லாஸ்ட், we don't know that. ஓகே, அதனால தான் நம்மளால் இதை டெசிபேர் பண்ண முடியல. பிகாஸ் we have very minimum resources. அதை பற்றின புக்ஸோ அந்த ஸ்கிரிப்ட்ஸோ ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் நம்மளுக்கு இட் வாஸ் டிஃபிகல்ட். அண்ட் இது என்ன பண்ணலாம் இது மேக் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நம்ம அந்த ஹராப்பன் சிவிலைசேஷனில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸையும் அதே சமயத்தில் இருந்தக்கூடிய வேறு ஸ்கிரிப்ட்ஸோடையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மேபி இப்போ தமிழ்நாட்டிலையோ இல்லை சரி அந்த ஹராப்பாலையோ ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கலாம் அந்த காலகட்டத்தோட இதில். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம இப்போ we have computers, ஏஐஸ்லாம் இருக்கனால அதோடைய ஹெல்ப்போடு நம்ம இதை எதாவது பண்ணி பார்க்கலாம். ஓகே, இல்லை நம்மக்கிட்ட முன்ன சீல்ஸ் மாதிரி தான் இருக்குன்னா ஒரு நிறைய சீல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டாவாக ஜெனரேட் பண்ணி அதை நிறைய ஹிஸ்டாரியன்ஸ், ஆர்கியாலஜிஸ்ட் படித்து அதை அதுக்கு அது மேலே ஒரு ரொம்ப ஆர்வம் கொடுத்தோன்னா மேபி இட் வுட் பி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அப்படிங்கிறது தான் ஒரு த ஆன்சர்ஸ் வில் பி த suitable answers for this. Okay, from about 400 BCE, a script known as
Brahmi was used in parts of southern India and in the Ganga Valley, northern India. It was later formalized by the Emperor Ashoka from 3rd century BCE, and the contemporary Iron Age people all over the southern India. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் we have like Harappan scripts இருந்தது இல்லையா, அது போல் சவுத் இந்தியாலையும் 400 BCE இந்த ரேஞ்சில் இந்த காலகட்டத்தில் ஒரு பிராமி அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது மெயினாக எங்கே இருந்தது, சவுத் இந்தியாலையும் கங்கா வேலிலையும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இருந்தது, பட் ஆனால் எப்போ வந்து இதை ஃபார்மலைஸ் பண்ண, அதாவது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதை பற்றின நிறைய புக்ஸோ அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் நிறைய நோட்ஸோ எப்போ அதை வந்து கிடச்சிது, அதை வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா லைக் எம்பரர் அசோகா அப்படிங்கிறவர் தான் ஹீ ஹாவ் டன் இட். அதுவுமே எப்போ பண்ணாங்கன்னா 3rd BCEயில் தான் வந்துட்டு 3rd centuryயில் தான் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அப்போ இருந்தக்கூடிய அயன் ஏஜ் பீப்புள் லைக் சங்கம் பீப்புள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில், அந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது அந்த பிராமி ஸ்கிரிப்ட்ஸ். இட் இஸ் மோர் லைக் பிக்டோரல் ஃபார்மில் இருந்து ஒரு லெட்டர் ஃபார்மில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இட் லுக்ஸ் லைக் சம் லெட்டர்ஸ் ஆர் தேர் ரிட்டன் லைக் திஸ், தெரியுதா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இஸ் த பிராமி ஸ்கிரிப்ட்ஸ். இந்த பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் எங்கே இவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னா இந்த ரெயிலிங் அரவுண்ட் த ஸ்தூப்பா ஆஃப் சாஞ்சி இன் மத்திய பிரதேஷ். ஓகே, இதாவது சாஞ்சி அப்படிங்கிற ஊரில் புத்தருக்கான ஒரு மடம், ஒரு ஒரு கோயில் மாதிரி, அந்த இடத்துல இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு ஒரு ஃபோட்டோ இஸ் கிவன் ஃபார் அஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து த இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அதாவது இந்த ஹிஸ்ட்ரியில் பீப்புள் ரைட்டிங் அப்படிங்கிற ஒன்று ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, ரைட்டிங் ஃபார்ம்ஸ் வந்த பிறகு அந்த ஹிஸ்ட்ரியோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இதில் பற்றி. ஸோ சி ஹியர் ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா த பீரியட் பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங்னு ஒன்று ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பேசப்படுற ஹிஸ்ட்ரியை தான் வந்து நம்ம ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம அதை எதை பார்த்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அப்படின்னா அங்கே இருக்க ஃபாசில்ஸ், அதாவது இப்போ எலும்புக்கூடோ அதெல்லாம் வந்துட்டு ஃபாசில் ஆகிருக்கும் இல்லையா, அதோ இல்லை அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் ஏதாவது அடியில் அண்டர் கிரவுண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா, இன்னொன்று அவங்க யூஸ் பண்ண பாட்ரிஸ், இல்லை அவங்க வாழ்ந்த கேவ்ஸில் ஏதாவது வரைஞ்சி வச்சுருக்காங்க ஏதாவது இருந்தது அப்படின்னா, இல்லை சம் ஆஃப் அவங்க விட்டு போன ஏதாவது ஒரு சில ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் ஏதாவது, அந்த மாதிரி தான் நம்ம ப்ரீ ஹிஸ்ட்ரியில் படித்தோம். அதாவது லைக் அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எதுவுமே ரிட்டன் ஃபார்மில் எதுவுமே இருக்காது, அவங்க விட்டுட்டு போன பொருளில் எதையாவது வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இஸ் கால்ட் அஸ் ப்ரீ ஹிஸ்ட்ரி. தட் இஸ் த எரா பிஃபோர் த ரைட்டிங் பீரியட்ஸ். ஹிஸ்ட்ரிங்கிறது இட் இஸ் அ பீரியட் ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங்ஸ் வந்த பிறகு. ஸோ எப்போவுமே கல்வெட்டுகள் இருக்கும், அதை பற்றின ஏதாவது ஒரு புக் ஃபார்மேட்ஸ் இருக்கும். புக்குனா நாட் லைக் பேப்பர் புக்ஸ், லைக் ஏதோ ஒன்று ஓலைச்சுவடியோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்கிறது இஸ் த ரிட்டன் ஃபார்மேட்ஸ். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். More than 99% of the human history falls under this period. எவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்காமா, 99% of human history வந்து ரைட்டிங் ஃபார்முக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஃப்ரம் அபவுட் 3 million years எகோவில் இருந்துட்டு 500 million years முடிக்குமே நம்மளுக்கு இருக்கிறது ஃபுல்லாமே நான் ரைட்டிங் ஃபார்மேட் ஆஃப் ஹிஸ்ட்ரி தான் நம்மக்கிட்ட இருக்குது. லெஸ் தேன் 1% ஆஃப் த ஹியூமன் ஹிஸ்ட்ரி வந்து தான் இந்த பீரியடில் இருக்குது. அதாவது இப்போ அட் ப்ரெசண்ட்டில் இருந்து ஒரு 5000 இயர்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும்தான் வி ஹாவ் இட் ஆஸ் அ ஆஃப்டர் ரைட்டிங் கண்டுபிடிச்ச பிறகு இருக்க ஹிஸ்ட்ரிஸு. ஓகே, இங்கே மெயின் சோர்ஸ் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அந்த அப்போ இருந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடியாஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண டூல்ஸு, அவங்க யூஸ் பண்ண இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் நத்திங் பட் வாட் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் தே யூஸ்டு ஃபார் இப்போ பாட் மேக்கிங்க்கு என்னென்னலாம் தேவையோ அந்த பொருட்கள் ஏதாவது இருக்குதா. இப்போ வந்துட்டு ஒரு முத்தெல்லாம் பண்ணுறாங்க, அந்த முத்தெல்லாம் வச்சுட்டு ஒரு ஆர்னமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டலார்ஜிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வச்சு அவங்க வேறு ஏதாவது பொருட்கள் வச்சுருக்காங்க, ஹேண்ட்மேட் மெட்டீரியல்ஸ் லைக் பை ஹியூமன் ஆர்டிகிராஃப்ட்ஸ் லைக் ஜுவல்ஸை பண்ணுறது, பாட்ரிஸ் பண்ணுறது, பொம்மை பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இதெல்லாம் மெயின் சோர்ஸ் நம்மளுக்கு அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதே ஆஃப்டர் டைமில் பார்த்தோம் அப்படின்னா
போத் மெட்டீரியல் ரிமைன்ஸும் இருக்கும், அவங்க விட்டுட்டு போன பொருளும் இருக்கும், அது இல்லாமல் அவங்க ரிட்டன் டாக்குமெண்ட்ஸாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மன்னர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கடையில் வள்ளல்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதில் எப்படி பாரி வள்ளல் எப்படி இருந்தார், அப்புறம் அதியமான்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்க என்ன மாதிரியான கொடைகள்லாம் செஞ்சாங்க, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படின்னா ரிட்டன் ஃபார்ம்ஸ். நம்ம மன்னர்கள் பற்றி நம்மள்கிட்ட புக்ஸ் இருந்தது, கவிதைகள் இருந்தது, இலக்கியங்கள் இருந்தது, அதெல்லாம் வந்து ரிட்டன் ஃபார்மேட். அப்போது ராஜாலாம் எப்படி இருந்தாங்க, அப்போ மக்கள் எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு படிச்சுக்கிறோம், தெரியுது இல்லையா. ஸோ தட் இஸ் த ரீகன்ஸ்ட்ரக்டிங் ஆஃப் லைஃப் ஆஃப் பீப்புள் அண்ட் த சொசைட்டி ஃப்ரம் த ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு லைஃப் ஆஃப் அ பீப்புள், அவங்க எப்படி இருந்தாங்க. இட் இஸ் ஜென்ரலி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஆஃப் பீப்புள். அப்போ இருந்த பீப்புளோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் எப்படி இருந்தது நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. பட் வேறஸ் ரிட்டன் ஃபார்ம் வந்த பிறகு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட லிட்ரேச்சர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் மக்கள் இப்படிலாம் இருந்திருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ்லாம் வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. லைக் ப்ரொவைட்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த நேம்ஸ், ஈவெண்ட்ஸ், சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மன்னர் வந்து ஒரு போருக்கு போனார், அவர் வந்து அவ்வளோ கம்பீரமாக வந்து போர் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து அந்த ஒரு போயம் அவங்க படிக்கிற லிட்ரேச்சர்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பட் ஆனால் அவங்களோட இமோஷன் எப்படி இருந்தது, மக்கள் வந்து அந்த போரில் எவ்வளோ வலியை ஃபேஸ் பண்ணாங்க, அப்போ அந்த கிங்குக்கு இருந்த பயம் என்ன, அவருக்கு இருந்த பிரேவரி என்ன, அதெல்லாம் இமோஷன்ஸ். அது எல்லாமே நம்மளால் அந்த லிட்ரேச்சர் வழியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். வேறஸ் அந்த ரிட்டன் ஃபார்ம் இல்லாத டைமில் அவங்களோட மக்கள் என்ன நினச்சாங்க, அவங்களுக்கு லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, மெஷர் ஆஃப் டைம் அப்படின்னா இது எப்போ நடந்திருக்கோ, அது எப்போ நடந்திருக்கோ அப்படிங்கிற டைம், ஒரு எக்ஸாக்டாக எப்படி நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்துட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் டைம்னு சொல்கிறது. மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் இஸ் அப்ராக்சிமேட். எப்போது ரைட்டிங் ஃபார்ம்ஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி. தட் இஸ் டேட்டிங் ஈவெண்ட்ஸ் கல்ச்சர் இஸ் ஒன்லி அப்ராக்சிமேட். ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், do you know the exact date when the first human made the stone tool? அதாவது கல்லை வச்சு ஒரு 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 ஆயுதம் மாதிரி செஞ்சு அவங்க வந்துட்டு ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணது எப்போ அவங்க செஞ்சாங்க, ஃபஸ்ட்டு அதை என்றைக்கு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் it took so many years back, there was no evidence like இத்தனாம் தேதி இது நடந்தது அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனால் அதுவே இந்த சைடு பார்த்தோம், ரைட்டிங் ஃபார்முக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டிவ்லி அக்யூரேட்டாக இருக்குது. பிகாஸ் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் மென்ஷன் த ஸ்பெசிஃபிக் டேட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் சச் as காரனேஷன் வார்ஸ். காரனேஷன்ஸ் இஸ் நத்திங் பட் அரசர்கள் வந்து பட்டம் அளிக்கும் விழான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து ராஜாவாக பொறுப்பேற்றுக்கிற நாள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா தஞ்சாவூரில் இருக்க கோயில் கல்வெட்டுகளில் இந்த கோயில் என்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்தது, எந்த ராஜா பண்ணாங்க, யார் இதெல்லாம் கொடுத்தாங்க, இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பை இயர், அந்த வருஷம் என்ன வருஷம் அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து அந்த ரைட்டிங் ஃபார்முக்கான ஒரு எவிடென்சஸ். அதே ரைட்டிங் இல்லாத போது நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது, அது எப்போ நடந்தது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரைட்டிங் ஃபார்மேட். அதாவது ஸ்கிரிப்ட்ஸ் அதெல்லாம் வளர்கிறதுக்கு முன்னாடி இருந்ததும் அதுக்கப்புறம் இருந்த அட்வான்டேஜஸ் பற்றியும் இந்த பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ வி வில் கண்டினியூ த அதர் பார்ட். ஓகே, thank you guys.